இந்த ஒரு ஜாப்பனீஸ் மெத்தட் மிஸ்டர் கென் ஹோண்டாவை மில்லியனராக மாற்றிருக்கு. அந்த பர்டிகுலர் சீக்கிரட்டை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த புக் ஒரு ஸ்டோரியில் ஆரம்பிக்குது. கென் ஹோண்டா ஒரு பார்ட்டியில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஒரு லேடி வந்து அவங்களோட பர்ஸை கேட்குறாங்க. யாருன்னே தெரியாதவர்கிட்ட நான் ஏன் இந்த பர்ஸை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான பார்வையை பார்த்துட்டு இந்த பர்ஸை அவர் கொடுக்குறாரு. அதில் இருக்கிற மணியெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடி சொல்கிறாங்க, உங்கள் மணி எல்லாம் ஹாப்பி மணியா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன ஹாப்பி மணி அப்படிங்கிறத அவர் ரொம்ப கியூரியஸா நோட் பண்ணி கேட்கும்போது, மணி உங்ககிட்ட இருக்கு. பட் அது ஒரு கிராட்டிட்யூடோட இல்ல. நீங்க அதுக்கு ஒரு தேங்க்ஃபுல்னஸா இல்ல அப்படிங்கிறத அந்த லேடி சொல்றாங்க. மணி அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. அதை நம்ம எப்படி கிராட்டிட்யூடோட அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புக்ல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. ரொம்ப கியூரியஸான ஒரு விஷயம். உங்ககிட்ட எப்பெல்லாம் மணி கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து மணி வெளிய போதோ, அந்த டைம்ல அரிகேட்டோ அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அரிகேட்டோ அப்படின்னா தேங்க்யூ. அதாவது நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆட்டோ ஏறுறீங்க. ஆட்டோ ட்ரிப் முடிஞ்ச உடனே அந்த ஆட்டோக்கு பே பண்றீங்க. பே பண்ண உடனே அந்த பர்ட்டிகுலர் மணிக்கு அரிகாட்டோ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்பெண்டிங் பண்ணாலும் நீங்க தேங்க்யூன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த மணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணாலும் இந்த மணிக்கு நான் டிசர்வ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுங்க. தட் இஸ் கால்ட் அரிகேட்டோ. நீங்க அரிகேட்டோங்கிற வார்த்தையை மணி போகும்போதும் வரும்போதும் சொன்னீங்க அப்படின்னா அந்த கிராட்டிடியூட் ஃபீலே உங்ககிட்ட அந்த மணியை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இங்கே இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நன்றி உணர்வோடு இருக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான டெக்னிக் தாங்க. இது நீங்கள் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட பவரை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன கேஷ் செலவு பண்ணாலும் அரிகேட்டோன்னு சொல்லுங்கள். எந்த கேஷை ரிசீவ் பண்ணாலும் அரிகேட்டோன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு டெக்னிக் நீங்கள் லைஃப்பை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.